ராம் நாராயண் ராம். பூமியில் 800 கோடி மக்கள் வசிக்கின்றனர். அனைவரும் கடவுள் அல்லது அல்லாவின் மக்களாக பிறந்தவர்கள். இங்கே பணக்காரர், ராஜா போன்றோரின் குழந்தைகள் பணக்காரர் மற்றும் ராஜாவாகவே ஆகின்றனர். ஒவ்வொரு மனிதரும் தமது செயல்களுக்கு தாமே பொறுப்பானவர். மனிதர்களின் உள்ளத்தில் பல சிந்தனைகள் வருகின்றன. அந்த சிந்தனைகளை உங்கள் சிந்தனையுடன் யோசிக்கவும். இதனால் நீங்கள் எந்த தவறான செயல்களை செய்யப் போகிறீர்கள் என்பதை முன்கூட்டியே அறிய முடியும். அதன் பிறகு உங்கள் நற்சிந்தனையே உங்களை தடுத்து நிறுத்தும். இது தவறு, நிற்கவும் செய்யாதீர்கள் என்று. நீங்கள் உங்கள் நற்சிந்தனை உறங்குகிறது என்று நினைத்தால் நீங்கள் செய்ய விரும்பும் தவறான செயல்களை செய்யலாம். அதில் உங்கள் நற்சிந்தனை உங்களை தடுக்காது. நீங்கள் நற்சிந்தனையின் வார்த்தைகளை ஏற்கவில்லை என்றால் நீங்கள் உள்ளத்தில் பலவீனப்படுவீர்கள். உங்கள் உடல் பலவீனமாகவும் உங்கள் மனம் பலவீனமாகவும் உங்கள் மூளை பலவீனமாகவும். அதன் பிறகு கூட நீங்கள் நற்சிந்தனையின் வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் உடலை விட்டு விடுவீர்கள். எனவே ஒவ்வொரு மனிதரும் பிறப்பிலிருந்து இயற்கையை பின்பற்ற வேண்டும். நான் சிறியவனாக இருந்தபோது மிகவும் வெப்பமாக இருந்தது. அப்பொழுது மின்சார வசதியும் இல்லை, ஏசி, விசிறி போன்றவை இல்லை. ஒரு நாள் நான் என் மாடியில் பாயை விரித்து படுத்திருந்தேன். மேலே எண்ணற்ற நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் வானத்தில் இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்று நினைத்தேன். நான் இதற்கு முன் இத்தனை நட்சத்திரங்களை வானத்தில் பார்த்ததில்லை. இத்தனை நட்சத்திரங்கள் எங்கிருந்து வந்தன என்று யோசித்துக் கொண்டே நான் தூங்கிவிட்டேன். ஆனால் இன்று யோசிக்கையில் அனைத்தும் புரிந்துவிட்டன. நான் இயற்கையை பற்றி சிந்திக்கையில் பலன் கிடைக்கிறது. நான் சிந்தித்து பார்த்தபோது நான் குழந்தையாக இருந்தபோது யோசித்தது நட்சத்திரங்கள் என்ன, வானம் என்ன என்பதை பற்றி யோசிக்க தூண்டியது. எனவே ஒவ்வொரு மனிதரும் வானத்தை பற்றி யோசிக்க வேண்டும். வானத்தில் நட்சத்திரங்கள் இல்லையென்றால் பூமியில் ஒளி இருக்காது. எனவே நட்சத்திரங்கள் உள்ளதால் வானம் உள்ளது, வானம் உள்ளதால் பூமி உள்ளது. பூமி இருப்பதால் தான் இங்கே வாழ்க்கை உள்ளது. மக்கள் விவசாயம் செய்கிறார்கள், வீடுகளை கட்டுகின்றனர். எனவே ஒவ்வொரு மனிதரும் சிந்திக்க வேண்டும், பிரச்சனை எங்கிருந்து வருகிறது என்று. தாய் தந்தையர் சந்திக்கும் பிரச்சனைகளை அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் ஏற்படுத்துகின்றனர். அதன் பிறகு அவர்கள் மனதில், மூளையில் பயம் நிரப்புகின்றனர். இதைச் செய்யாதே, அதைச் செய்யாதே என்று. இதனால் அவர்கள் எதையும் செய்ய பயப்படுகின்றனர். அவர்கள் முன்னேற முடியவில்லை. அவர்கள் ஒரு சிறையில் கட்டுப்படுகின்றனர். ஒரு குழந்தை இயற்கையுடன் தொடர்பு கொண்டால் அவனுக்கு அனைத்தும் அறிவாகிவிடும். அவனுக்கு யாரிடமும் எதையும் கேட்கத் தேவையில்லை. வானத்தின் மதிப்பை இந்த மனிதர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? இயற்கையை பற்றிய எந்த படிப்பும் இல்லை. படிப்பிருந்தாலும் மக்கள் மனதுடன் படிக்கவில்லை. இயற்கையே நம்முடைய தாய் தந்தையர், வானமே நம்முடைய தாய் தந்தையர். வானத்தின் சிந்தனையை விட்டுவிட்டு நாம் பூமியில் உருவாக்கப்பட்ட, மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்களை பற்றி யோசிக்கிறோம். பூமியில் எந்த மனிதரும் அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள். ஆனால் சிலருக்கு அதிக பணம் கிடைக்கிறது, சிலருக்கு குறைவாக. அனைவருக்கும் சமமான சம்பளம் கிடைக்க வேண்டும். இந்த பாகுபாடுகளை சமூகம் இருந்து நீக்க வேண்டும். ஏனெனில் முதலாளி பணக்காரராகிறார், பணியாளர்கள் ஏழையாகிறார்கள். ஆனால் முதலாளியை பணக்காரராக பணியாளர்களே. ஒரு பணியாளருக்கு அவனது உழைப்புக்கு சமமான சம்பளம் கிடைக்கவில்லை என்றால் அவன் யோசிப்பான், நான் உழைத்து குறைவான பணம் சம்பாதிக்கிறேன், என் குழந்தைகளின் கட்டணத்தையும் செலுத்த முடியவில்லை, தாய் தந்தையரை பராமரிக்க முடியவில்லை. அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அரசு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். ஆனால் முதலாளியின் தாய் தந்தையர் நோய்வாய்ப்பட்டால் அவர்களும் அரசு மருத்துவமனைக்கே செல்கிறார்கள். எனவே இந்த வேறுபாடு இருக்கக்கூடாது. அந்த மனிதர் முதலாளி ஆகவில்லை என்றால் என்ன? அவனுக்கும் சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு கிடைக்கும் உரிமை கிடைக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. வானத்தில் எந்த பாகுபாடும் இல்லை. எனவே